தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவது சாத்தியமா என்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் எமது செய்தியாளர் அருள் எழுப்பிய கேள்விகளுக்கு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மதுவிலக்கு கொண்டு வந்தால் குடும்பங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கும், எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். நானும் அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவ, ஏன்னா அதோட விளைவுகள் நிறையா நான் அனுபவிச்சிருக்கேன். அது இல்லாமல் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரே இப்போ மது குடித்ததால் எதிர்கால போய் ஆக்சிடென்ட் ஆகி இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண வசதி இல்லாமல் ரொம்ப பொருளாதார வசதியாகவும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போ என்னென்னா ஒவ்வொரு வீட்டையும் இப்போ மதுவில் ரொம்ப அடிமையாகி அவங்க ரொம்ப குடும்ப பிரச்சனைலாம் ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா மது இல்லைன்னா வீட்டையும் நல்லா இருப்பாங்க, நாட்டையும் நல்லா இருப்பாங்க. பல பிரச்சனைகள் மதுவால் தான் நடக்குது. சாத்தியம் இருக்குது சார், கொண்டு வரலாம், சாத்தியமாக கொண்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தலாம். இருக்க வீட்டில் இருக்கிறது காப்பவுன்னு அரைப்பவுன்னு அடகு வச்சு நிறையா குடும்பங்களை கஷ்டப்படுத்த வைக்கிறது மதுதான். இந்த மதம் நிறுத்தி விட்டாக்க அந்த வீட்டில் இருக்க அரைப்பவுன்னு காப்பவுன்னு பிள்ளைங்களை போட்டு நல்லபடியாக கல்யாணம் செய்து கொடுப்போம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வந்தோம்னா, மதுவிலக்கு ஒழிப்பு கொண்டு வந்தோம்னா நம்ம மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் ரொம்ப பயன்படுவாங்க. இப்போ இன்னைக்குள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிற பசங்கள் எல்லாருமே போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களால வேதனை அடைகிறாங்க. அவங்களாம் நல்லா இருக்கணும்னா மது ஒழிப்பு கண்டிப்பாக கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து திட்டக்குடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.